ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் இந்த கோனரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ இதில் நம்ம ஃபேவரிட்டான யூசர்ஸை வந்து நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஃபேவரிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி திரும்ப வந்து நம்ம ஃபேவரிட்ஸ் அப்படின்றத நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலில் வந்து இந்த கார்னரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணியே பார்ப்பீங்களாச்சுன்னா லொக் அவுட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லொக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சிம்பிளாக நம்ம லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பையுமே ஒருக்க வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ஃபேவரிட்ஸ் அப்படின்றத வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் இஷ்யூனால கூட வந்து இப்படி வந்து அந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாமல் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்பை ஓப்பன் பண்ணியும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதில் வந்து சர்ச் பாரை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அதாவது இந்த ஃபேவரிட்ஸ் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுதுன்னு இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத ஒன்று கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப் வந்து ஃபுல்லாக கிளியராக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆப்புக்கு லொக் ஆகிக்கொள்ளுங்க. லொக் ஆகின அப்புறமா ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லாட்டி ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்பையும் சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பையே ஒருக்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறனால கூட வந்து இந்த ஃபேவரிட்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எல்லா ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ஒர்க் ஆகலை அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்க இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துங்க. எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதையுமே கொடுங்க. கொடுத்தா கொஞ்சம் ப்ரிப்பேரிங் பக்கர் ரிப்போர்ட் அப்படின்றதுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து அந்த ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றத டைப் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் வந்து இந்த இஷ்யூ வந்து செக் பண்ணி நமக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேவரிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாமல் இருக்குது இல்லாட்டி ஒர்க் ஆகாமல் இருக்குது, இந்த இஷ்யூ வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.